அலையாமல் செல்ல திரும்ப திரும்ப சொல்லுங்க. அலையாமல் செல்ல சொல்லுங்க. நீங்க முன்னாடி ஒரு பாதச்சுவடுகளை பின்பற்றி நான் வருகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யுமையா நான் அடைக்கலத்திலே வந்து நிற்க விரும்புகிறேன். என் வாழ்க்கை மனதிலே வருகிறதே அடைய வாழ்வி கலந்து படகில் புயல்கள் ஏறி வரும் பொழுது கடலுக்கு எல்லையை வியவுகிறதே என் வாழ்க்கையிலே படகு உடச்சிடும் எனக்கு பயமா இருக்குமா நான் போய் சேர்ந்தனா எனக்கு தெரியலமா நீங்க அலையாமல் சொல்லாம பார்த்து
அலையாமல் சொல்லுகிற வரைக்கும் தான் எல்லாம் அவருடைய சொல்லுவோம். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு
எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை பாய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனி தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து ஏசாயா 62ஆம் அதிகாரம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும்
அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீபட்டியைப் போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் இரா முழுதும் இருக்காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனும் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் தெரியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோர்களும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய போகிறார். தேவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஜனங்கள் தேவனுடைய கடைசி நாட்களிலே கம்பீரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இளம் வாலிபர்கள் மீது, கன்னிகைகள் மீது இந்த நாட்களிலே, முதியோர்கள் மீது இந்த நாட்களிலே ஆவியானுடைய அபிஷேகம் இந்த ஊற்றப்படுகிற வேளையிலே அவர்கள் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இரண்டாவதாக, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் அங்கே உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே அல்லது ஒரு வாலிபனுக்குள்ளே ஒரு யுவதிக்குள்ளே இந்த நாட்களிலே வந்து இறங்குகிற வேளையிலே சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஓடி போகிறது மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்தாவுடைய சந்தோஷம் அவர்களை நிரப்புகிறதை பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்து நாளிலே பாருங்கள், அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் அங்கே நிரப்பப்பட்ட வேளையிலே அந்த 120 பேர் இருந்த அந்த அறைக்குள்ளே என்ன காரியம் நடந்தது என்றால், அவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு சஞ்சலமும் தவிப்பும் அங்கே இந்த நாட்களிலே அவர்களை விட்டு அகன்ற வேளையிலே அவர்கள் பற்பல பாசையிலே பேசினது மட்டுமல்ல, மிகவும் மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே தானியேலின் புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள், தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தாராம். அதனாலே பாருங்கள், என்னதான் காரியங்கள், அதாவது சிங்கக்கவியிலே போட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆவியானவர் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம்.
சாத்ராக் மேசாக்குகளை பார்க்கிற வேளையிலே, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே, ஆவியானுடைய அபிஷேகத்தின் மகிழ்ச்சியினாலே எரிகின்ற அக்கினி சூளையிலே போட்டால் கூட இந்த நாட்களிலே அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் விட்டாலும் சரி, இந்த நாட்களிலே அவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு இன்றைய நாளிலும் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் நீங்கள் இந்த நாட்களிலே அந்த சந்தோஷத்திலே நிறைந்த இந்த நாட்களிலே மகிழ்ச்சி அடைகிற வேளையிலே உங்களுக்குள்ளே பிடித்திருக்கிற அந்த சஞ்சலங்கள், உங்களை அங்கே கட்டி வைத்திருக்கிற சஞ்சலங்கள், உங்களை கட்டி வைத்திருக்கிற தவிப்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய ஆவியானுடைய அபிஷேகத்தினால் உடைக்கப்படும் என்று சொல்லி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் என்ன செய்யுமா? நுகங்களை உடைக்குமாம், கட்டுக்களை அவிழ்க்குமாம். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அபிஷேகத்தினால் நிறைந்து துதித்தார்கள். சங்கிலிகள் துரிக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே தேவனுடைய துதியினுடைய வல்லமை, தேவனுடைய துதியினுடைய அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பி இந்த நாட்களை நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேளையிலே நம்முடைய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான கட்டுக்கள், எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் இருக்கும்படியாக இந்த நாட்களை தேவன் செய்வார். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சந்தோஷத்திலே அவர்களுடைய அதாவது இந்த நாட்களில் சஞ்சலத்தை நீங்கி அவருடைய சந்தோஷத்திலே நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக இந்த கடைசி நாட்களிலே வாஞ்சியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.